திரு கலை அவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திரு கலை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டா எல்லாம் மாறிடுமா, தேனாரும் பாலாரும் ஓடுமா அப்படின்னு கேட்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு அதுல அவர் இன்னும் பங்கெடுக்கிறார். இதுல என்ன பிரச்சனை? இல்லை, இது பல கட்சிகள் இந்தியாவில் இன்னைக்கு குடும்ப ஆட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுக்க குடும்ப அரசியல் தான் சொல்றாரு. அப்படி உங்களுக்கு இன்னொருத்தர் அடையாளப்படுத்தலைன்னா, தூணை காட்டலைன்னா அதிமுக போல 4 சதுரம் அப்படின்னு அதான் அது சொல்லியிருக்காரு அவரு. ஆனால் வாரிசு இந்த குடும்ப அரசியல் இல்லாமலேயே 51 ஆண்டுகள் அதிமுக ஜீவித்திருக்கிறது என்பதை அவர் மறந்துட்டார். செட்பேக்ஸ் வரும். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு செட்பேக் வந்துச்சு, கட்சி 2ஆக பிரிஞ்சிச்சு. ஆனால் ஒன்றாச்சா இல்லையா? திரும்ப அதிமுக என்பது தொண்டர்களால் தீர்மானிக்கக்கூடிய கட்சி. அது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளரே தொண்டர்கள் தான் தீர்மானிக்கணும், தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக சட்ட விதியவே அமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காரு. இது அதிமுகவோட அது அங்கே அவங்க அதை மீண்டு வந்திருக்காங்க இல்லையா? இப்போ என்ன உடைஞ்சி எங்க இருக்குது? ஒரு கட்சி தான் இருக்குது இன்னைக்கு. சில பேர் வெளியேற்றப்பட்ட அதிமுக இல்லை, நாங்க உறுதியா இருக்கோம்னு சொல்றாங்க. திமுக உள்ளிட்டவங்க எல்லாம் அதிமுக வலுவா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இவங்க யாருக்கு சொல்றதுக்கு? வலுவா தாங்க இருக்குது. அது அதெல்லாம் உடைஞ்சா கிடக்குது. சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எப்பயுமே நடக்குங்க. அது எப்பயுமே அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது? வெளியேற்றப்பட்டவர்களுக்கு என்ன பலம் இருக்குது? சரி, அது நம்ம அதிமுக டிபேட், அது நம்ம தனியா பேசுவோம். இல்ல நான் கேக்குறேன், துணை முதலமைச்சரா உதயநிதி வந்திருக்கதால ஆட்சி ரீதியா இந்த மாற்றம் இருக்காதா? இல்ல நான் என்ன சொல்றேன், மாற்றம் இருக்காங்க, நம்ம பார்க்கணும். இப்ப இது முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்ததுனால ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிறத அதுதான் கேக்குறேன். அப்போ பார்க்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனாறு பாலாறு ஓடும் அப்படின்னா என்ன விமர்சனம்? அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துருமா? அதிரடி மாற்றங்கள் வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டலா கொள்கை ரீதி இந்த கட்சி இந்த ஆட்சி பயணித்துக் கொண்டிருந்த பாதையில தாங்க அவரும் போவாரு. டோட்டலா ரிவர்ஸ் பண்ணி புதுசா எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எல்லாம் நடந்துருமா? இந்த கட்டணங்கள் உயர்வுகளை எல்லாம் பின்னுக்கு வாங்கிடுவாரா? இவ்வளவு விலைவாசி உயர்வுகள் எல்லாம் பின்னுக்கு எடுத்து வாங்கிடுவாரா? இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியை பூரா அவர் வாபஸ் பெற வச்சிருவாரா? அதுக்கான என்ன திட்டம் இருக்கு? அது எப்படி இருக்கு? புது திட்டங்கள் ஏதாவது வந்துருமா? எப்படிங்க வர முடியும்? அதே கட்சி அதுக்கு தலைமை பங்கு மாறுது, ஷேர் பண்ணிக்கிறாங்க, பவரை ஷேர் பண்ணிக்கிறோம். அது அந்த மாதிரி ஒரு பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இதெல்லாம். ஓகே, இதை தவிர இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, முடிச்சேன். அதை நீ கேட்ட கேள்விக்கு முக்கியமான கேள்வி. அதிமுக வாரிசு குடும்ப அரசியல் இல்லாதனால பல கட்டத்தில் சிதைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றது சரி கிடையாது. எல்லா கட்டங்கள்லையும் அதனுடைய தொண்டர்கள் அந்த கட்சியை மீட்டெடுக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் திமுக குடும்ப அரசியலால் பாதிக்கப்பட்டிருக்கு. வைகோ வெளியே போனார், குடும்ப அரசியல் தானே வைகோ வெளியே போனார். அன்னைக்கு திமுக செட்பேக் வந்துச்சா இல்லையா? அது பின்னாடி ஓவர் கம் பண்ணாங்க. அது வேற என்ன வந்துச்சுன்னு இருக்குல்ல. வைகோ வெளியே இருந்தா என்ன இழப்பு ஏற்பட்டது? இழப்பு ஏற்பட்டுச்சுல. கிட்டத்தட்ட 40-50 பரபரப்பு செய்தி. 13 மாவட்ட செயலாளர் போனாங்க. அந்த தேர்தல்களில் தொடர்ச்சியா அவர் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். 40-50 சீட்டுகளை வைகோ இல்லாதனால தோத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தினகரன் 22 சீட்டு தோக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. தினகரன் வெளியேறினால அன்னைக்கு வைகோ வெளியேறினா 48 சீட்டு ஒரு தேர்தலில் தோத்தாங்க. இன்னைக்கு எங்க இருக்காரு வைகோ? அது வேற விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க இருக்காரு தினகரனும் ஓபிஎஸும்? ஜானகி அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்க? ஏற்பட்டால் நீங்க குடும்ப அரசியல் இல்லாதனால அதிமுக பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்எஸ் பாரதி உட்பட பலரும் சொல்றாங்க. ஆனா அது இல்ல, அதாவது தன்னுடைய தூணை காட்டாததால, வாரிசை காட்டாததால அரசியல் அப்படின்றது அவருடைய, அதனால குடும்ப ஆட்சி கொண்டு வரணுங்கிறார். அதிமுக குடும்ப ஆட்சி கொண்டு வந்துருக்கு கேட்போம் அப்படிதான் சொல்றாரு. கேட்டுருவோம். திரு சூர்யா விட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரை இட்டதால மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? திரு ஜெயக்குமார் கேட்கிறாரு, விலைவாசி குறைஞ்சிருமா, வரியெல்லாம் குறைஞ்சிருமான்னு. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, தேனாரும் பாலாரும் ஓடவா போதுன்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இது என்ன காவேரி பிரச்சனையா இல்லை நீட்டு பிரச்சனையா? அனைத்து கட்சி கூட்டத்தையும் கேட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு அரசியலில் ஒரு அடிப்படை இல்லை, அரசியலில் ஒரு ஆவரேஜ், இதெல்லாம் அறிவுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, வார்த்தையை தவிர்க்கணுமீங்க. இதெல்லாம் இருந்தால்
இந்த பதவி மக்களுக்கு பயன்படுமா, இவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், பணி சிறக்கட்டும் மக்கள் பார்க்கட்டும்னு முடிச்சுட்டு போனா அது அத்தனை கட்சி தலைவனுக்கும் உண்டான ஒரு அரசியல் பான்புன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவர் ஜெயக்குமார் உட்கார்ந்துட்டு பாலாறும் தேனாரும் ஓடுமானா நான் கேட்குறேன், எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு பாலாறும் தேனாரும் எந்த நதியில் ஓடிச்சு? இதை இப்போ ஜெயக்குமார் எனக்கு விளக்கணும். விளக்குவாரா? முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். இல்ல அவரே கேளுங்க, எந்த நதி ஓடிச்சு? இல்ல கூவ நதி தான் வெள்ளையா ஓடிச்சா? என்னங்க ஓடிச்சு? ஒரு அளவுல ஃபாரின்ல கொண்டு கேட்போம். ஆனா இல்ல அடிப்படை கேள்வி என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல துணை முதலமைச்சரா இருக்காரு, என்ன மாற்றம் அரசியல் ரீதியா அரசு ரீதியா இருக்கும்? நாங்க இப்ப திரும்பியும் அங்கேயே வரேன், மாற்றத்துக்கு வரேன். மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு இயந்திரம் இதை விட ஒரு முதலமைச்சர் திருச்சிக்கு 2 முறை மாதத்துல போனார்னா இவரு 10 முறை போவார். போனா அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் அவர் ஆய்வு செய்வார். அதுக்குண்டான அதிகாரம் அவர் கைக்கு வந்துருச்சு. அதனால அத்தனை நிர்வாகிகளும் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர்களே அவங்களோட நிர்வாகம் என்னன்னு இவர் கூப்பிட்டு கேட்குற இடத்துக்கு வந்துட்டார். அதனால ஒரு இளைஞர் இன்னும் சுறுசுறுப்பா ஓடணும்னு நினைக்கலாம். இல்ல அது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று, அதுக்காக அவர் போடுறாரு. நான் திரும்பி கேட்கிறேன், இதுல இவர் என்ன குடும்ப அரசியல், இதுல குடும்ப அரசியல்ன்றீங்களே, உங்களை வாரிசை பத்தி இவர் என்ன சொல்றாரு? அதிமுகவில் அந்த பிரச்சனையே இல்லைன்னு. அங்க வாரிசே இல்லை சார். இல்லைங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடு ரோட்ல போய் அவர் சொல்ற இருந்திருந்தால் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா நடக்கணும். நடந்திருந்தா அந்த கட்சி நாலு ரோட்ல போய் நின்று இருக்காது. இப்படி சொந்த கட்சி கட்டடத்தையே அடிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் திருடிட்டு ஓபிஎஸ் குரூப் ஓடி இருக்காது, வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால இதெல்லாம் நடந்திருக்காது. எங்க கட்சியில பாருங்க, ஒரு தலைவருக்கு பிறகு ஒரு சின்ன செய்குலி சேதாரம் இல்லாம இந்த தலைவன்றதுனால அப்படியே கட்சி காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கும் ஒட்டுமொத்த எப்படி சொல்றது, கழகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி. அப்படிதான் அதை கொண்டு போறோம். ஆனா அவங்க கேக்குறது அது ஜனநாயகமான்னு கேக்குறாங்க. ஏங்க சரி, நான் உங்ககிட்ட கேட்கிற ஜனநாயகம்னா என்னங்க? அதுக்காக எனக்கு முதல்ல கலை என்ன சொல்லுங்க. உட்கட்சி ஜனநாயகம். இவர் தான் எடப்பாடிக்கு அட்வைசர், அவரையாவது சொல்லுங்க. உடனே விட்டவரை போடுவார். அதாவது நான் சொல்றேன், ஜனநாயகம் என்பது உட்கட்சி ஜனநாயகம் என்பது, நீங்க முதல்ல சமூக நீதி என்பது என்னங்க? சமூக நீதினா நான் சொல்றேன், சாதிக்கு ஒரு நீதி இல்லைங்க சமூக நீதி. அது ஐயா ராமதாஸ் எல்லோருக்கும் எங்களை பொறுத்த மட்டும் சமூக நீதி சமமான சமூக நீதின்னு சொல்லி பவள விழா மாநாட்டில் உரையாற்றும் போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். ரைட்டுங்க. சரி, திமுக இருக்கிறவங்களுக்கு முதல்வர் பதவி கிடைக்குமா? கிடைக்குமா? அண்ணா திமுக செயலாளர் இருந்தவர் வர முடியும். திமுக முதலமைச்சர் இருக்காரு, அவர் தான் திமுக தலைவர். திமுக தலைவர் தான் முதலமைச்சர். வேற யார் வர முடியுமாங்க? நீங்க சங்கர மடத்துல ஒரு பிராமணனை தவிர வேற ஜாதிக்காரன் அங்க வர முடியுமா? மடாதிபதியா வர முடியுமா? இதுக்கு நான் என்னதாங்க வர முடியுமா? இதுக்கு நான் இருங்க, நான் கேக்குற தெளிவா குடும்பத்துக்காரங்களை தவிர இப்ப பேசி இருக்க குடும்ப வாரிசுகளை தவிர வேற யார் வர முடியுமா? எங்க வரணுங்க? துரைமுருகன் வர முடியுமா? எங்க வரணும்? நான் கேக்குறது எங்க வரணும்? அதையாவது சொல்ல. கட்சியினுடைய தலைமை பதவியும் இங்க இருக்கிற ஆட்சியினுடைய தலைமை பதவியும் யாருக்கு கிடைக்குது? தொடர்ச்சியா வர்றதுதான் குடும்ப ஆட்சி. மன்னராட்சி எளியவர்களுக்கு பதவி எப்ப கிடைக்கும் கேக்குறேன். அதான் கேக்குறேன். ஏங்க இங்க எளியவர்கள், நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, எளியவர்கள் மேம்பட தாங்க அந்த கட்சியை உருவாச்சு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டன்னு அந்த கட்சி அந்த அமைப்புக்காக தான் அந்த கட்சியை உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் என்ன மன்னர் மாநிலத்திலிருந்து வந்தவர கலைஞர்? நான் தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா அந்த கட்சியோட வரலாறு? ராஜாவை எதிர்த்து குதிரை வண்டி ஓட்டுறவனை நிக்க வச்சு தோக்கடிச்ச வரலாறு திமுகவுக்கு உண்டு. அப்படி உள்ள ஒரு கட்சி அங்க இருந்து இந்தியை எதிர்த்து 14 வயசுல ஓடி இந்த ஊருக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுதான். உடனே இவர் திரும்பி கேட்கிறார், சாமானியனுக்கு உண்டான கலைஞர் சாமானியன் இல்லாம என்ன? எந்த ராஜாவோட புள்ள அவரு? என்னங்க இவர் பேசுற பேச்சு? எங்க அப்பா வளர்த்த கட்சி, எங்க அப்பா வளர்த்த துண்டு, எங்க அப்பா வளர்த்த தொண்டை, நான் அதுக்கு பின்னால் ஓடி அவங்களோட உழைக்கணும். இவ்வளவுதான் எங்க பாலிசி. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்கள் வரைபடம் போட்டெல்லாம் விளக்குறாரு. திமுகவில் பாருங்க எப்படி எல்லாம் வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு உதயசூரன் சிம்பலை வரைஞ்சு அதுக்கு பின்னாடி எல்லாம் தலைமுறையா எப்படி இருக்காங்கன்னு வரைபடம் போட்டு அண்ணாமலை செய்தி சொல்றாரு.
பாஜக இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? பாஜக அவங்க வந்து ஃபேமிலி ட்ரீன்னு ஒரு படம் போடுறாங்க, கேட்க மாட்டாங்களா? பாஜக சொல்லலாமா? வணக்கம் கார்கே. இந்த தலைப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி சாதகம் என்ன சவால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அருமையான தலைப்பு. நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையில வந்து நாங்க எங்களுடைய ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், சாதகம், பாதகம், வாய்ப்பு, சவால். இப்போ நீங்க எடுத்திருக்கிற அந்த தலைப்பிலே பாத்தீங்கன்னா சாதகம் யாருக்கு சாதகம்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா 2007 அதாவது வரலாற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு போக விரும்புகிறேன். நல்ல வேலையாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே பிள்ளையா போயிட்டாரு. இந்த வாய்ப்பு வந்து கலைஞருக்கு கிடைக்கல. கலைஞருக்கு வந்து ஒரு புறம் வந்து மு.க. அழகிரி, இன்னொரு புறம் வந்து மு.க. ஸ்டாலின். 2007 மதுரையில தினகரன் பத்திரிகையாளர்கள் எரிஞ்சது, இதுவும் நம்ம வரலாறு நம்ம பார்த்தோம். அந்த வகையில சாதகம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முடிசூடுவதற்கு எளிதான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு எப்படி அப்படின்னா, யாருமே வந்து அப்போஸ் பண்ணாம கைகட்டி வாய்ப்பொத்தி எல்லா மூத்த தலைவர்களும் அமைதியா இருந்தது. பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் திரு அண்ணாமலை வந்து அருமையான ஒரு கிரியேட்டிவ். அந்த கிரியேட்டிவ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நீங்களும் பார்த்திருந்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க காட்டினீங்க. கலைஞர், மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, துரைமுருகன், கதிரானந்த், தங்கப்பாண்டியன், தங்கம் தென்னரசு, தமிழச்சு தங்கப்பாண்டியன், கே.என். நேரு, பொன்முடி. இப்போ இந்த படமை நீங்க வந்து கிராபிக்ஸாவே நீங்க போட்டு காட்டிடலாம். இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து பாஜக இல்லையா, நீங்க பாஜக உள்ள அந்த பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா யாருமே தான் உயிரோடு இருக்கும் பொழுது, ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ பதவியை பெற்று தந்தது பாஜகவுடைய வரலாறுலயே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.